வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்டிங் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின்சார் அறிவுரைகளை பின்பற்றவும். இன்றைய வானிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 21 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் காற்றின் குவிதல் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கர்நாடக பகுதிகளில் நிலவுவதனால் வெப்பச்சலன மழை அந்த பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்பு. ஒரு வலிமை குறைந்த ஒரு கீழடுக்கு சுழற்சியானது குமரிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதனால் பெரிய தாக்கம் தமிழகத்தில் இருக்க போகிறதில்லை. இருந்தாலும் இதன் காரணமாக காற்றின் திசை வேறுபாடு ஏற்படுவதனால் காற்றின் குவிதல் பகுதி பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் இருக்க போகிறது. மேலும் இந்திய அளவில் பெரும்பாலான பகுதிகளில் மத்திய வட இந்திய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் கோடை காலத்தின் வெயில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி வரையும் உயர்ந்து காணப்படுகிறது. அது இன்றும் தொடரும். அதே நேரத்தில் ராயலசீமா தமிழகத்திலேயும் அதே நிலை நீடிக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் முதல்ல வட தமிழகத்தில் பார்த்தோன்னா பெரும்பாலான பகுதிகள் உட்புற பகுதிகள் திருத்தணி, வேலூர், ஷோலிங்கர் இந்த பகுதிகள்லாம் 39 முதல் 41 டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். சென்னை உள்பட 36லேருந்து 39 டிகிரி வரையிலுமான அதிகபட்ச வெப்பநிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மத்திய தமிழகத்தில் சில பகுதிகளிலையும் கொங்கு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் சேலம், ஈரோடு, திருப்பூர், இந்த பக்கம் கோவை, ஈரோடு, திருப்பூர், கோவையின் சில பகுதிகள், ஈரோடு இந்த பகுதிகளில் கூட இன்று 36 முதல் 39 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை பதிவாகக்கூடும். தென் தமிழகத்தில் மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும். மதுரையில் நேற்று 40 டிகிரி பதிவானது. அதே நிலை இன்றும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொறுத்தவரை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டம், மதுரையின் மேற்கு பகுதிகள், திண்டுக்கல் ஆகிய பகுதிகள், சேலம், கரூர், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள், இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் நீலகிரி மற்றும் வால்பாறை தமிழகத்தில் குறிப்பாக மிதமானது முதல் கனமழை இன்னைக்கு பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேரளாவில் நேற்று எனர்ஜி ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆனதுனால நேற்று பெரிய அளவுக்கு தண்டர்ஸ்டார்ம்ஸ் இல்லை. இன்னைக்கு வெப்பச்சலன மழை, இடிமழை இந்த பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் கேரளாவில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கர்நாடகா பொறுத்தவரையிலும் இன்று கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக மங்களூரு, உடுப்பி, தட்சிண கன்னடா மற்றும் சிக்மகளூரு இந்த பகுதிகள், சில பகுதிகள் ஷிமோகா வரலையும் இடிச்சலன மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்று பெங்களூர் இந்த பகுதிகளில் ஒரு 50% தான் வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் ட்ரை வெதர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வட ஆந்திர பகுதிகள், விசாகப்பட்டினம், விஜயநகரம், குண்டூர், ஏலூர் இந்த பகுதிகள், கம்பம் இந்த பகுதிகளில் ப்ளஸ் ஹைதராபாத்லேயும் இன்று வெப்பச்சலன மழை ஒரு இடங்களில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகளாக இருக்கும். நாளை காலை வீடியோவில் இன்னும் பல விவரங்களுடன் நம்ம சந்திக்கலாம். அடுத்து நாளை காலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு எப்படி இருக்க போகுதுங்கிற அனுமானத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.